Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பெஷல் மசாலா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்ன, இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ண வச்சிடலாம். அதுக்காக ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் விட்டு சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த நெத்திலி ஃப்ரைக்கு தேவையான நெத்திலி எடுத்திருக்கேன். 500 கிராம், அதாவது ஒரு அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபைன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்குறோங்கிறத நான் சொல்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூட பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் இல்லை புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த நெத்திலி ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஃப்ளார் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெத்திலியோட எல்லா பக்கத்துலேயும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இந்த டைமில் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாம் நெத்திலியை ஃப்ரை பண்ண போட்டுடலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நெத்திலி நான் போட்டுறேன். நெத்திலி போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபிஷ் போட்ட உடனே கரண்டியை போட்டு கிளற வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நாம் அதை நல்லா மாற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடும் நாம் அதை திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நெத்திலி உடையாமல் அந்த மசாலா கோட்டிங்கோடி அழகாக ஃப்ரை ஆகி வரும். அது ஈவனாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நாம் அதை எல்லா சைட்லேயும் திருப்பி விடணும். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நெத்திலி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் நெத்திலியும் அதே மாதிரி ஃப்ரை பண்ண போட்டுடலாம். கவனமாக போடுங்க. அதையும் அதே மாதிரி தான், போட்ட உடனே கரண்டி போட்டு கிளற வேணாம். அது எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் செட் ஆஃப் நெத்திலியும் நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரியே நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா நெத்திலியையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மசாலா நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குதோ, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நெத்திலி ஃப்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடில் அடுத்த முறை நெத்திலி ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நெத்திலி கூட கோட்டாகி அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த நெத்திலி ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நெத்திலி ஃப்ரை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் நாம் சாப்பிடலாம். காம்போவாக நல்லா இருக்கும். ஸ்டார்டர்ஸாக கூட நீங்கள் இந்த நெத்திலி ஃப்ரை சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் நெத்தலி கறி ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.